தாவேக்கா சொன்ன மாதிரி இந்த வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. கடன்லயே ஒரு ஊழல் பண்ண முடியுமான்றது வந்து அது திமுக தான் முடியும். கடன்ல எப்படி ஊழல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சேகர் பாபுலாம் கூட சிக்குவார் போட்டிருக்கு, அவர் துறையில் சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்கன்ற மாதிரி தகவல் வந்து கொண்டிருக்கிற பொழுது இப்போ இதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டதாக நீங்கள் பார்க்கப்படுகிறது. மக்களுக்கு தானே சார் தொடர்ந்து வந்து நல்லதை வந்து யார் மக்களுக்கு செஞ்சேன்றதான கேள்வி. நீ வசவசம் பெத்து போட்டு வச்சிருக்கிற, உன் குடும்பம் வந்து வளர்ந்து அந்த கிடக்குது. மக்கள் இல்லை சார், தமிழ்நாட்டு மக்கள் சொல்றேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன கலப்புனீங்க? நோகாமல் வெளியில இருந்து கடனை வாங்கி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிட்டேன். கரெக்டா? கிளம்பிட்டா இல்லையா? என்ன சார் அது அவங்களுக்கு தெரியும். கலைஞர் வாழ்நாளில் சம்பாரிச்சதை உதயநிதியும் சபரீசனும் சேர்ந்து ஒரே வருடத்தில் சம்பாதித்து விட்டார்கள். கடன் வாங்கி தான் 1000 ரூபாய் எல்லாத்தையும் கொடுத்துருக்குன்னு உனக்கு தெரியுதுல. அப்புறம் என்ன பட்டருக்கு நீ வந்து கார் ரேஸை வந்து ரூட்டில் நடத்தின முட்டா பிள்ளைங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா மகளிர், எல்லா மகளிருக்கும் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுலேருந்தே டுபா கொடுத்தனமாக செஞ்சு தகுதி வாய்ந்த மகளிர்னு செக்ரிகேட் பண்ணி நீ 2 வருஷம் 2.25 வருஷம் கழிச்சு தான் நீ கொடுக்கவே ஆரம்பிச்சேன். நீ எங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது துப்பு இருக்குதா? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் NAC ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் நடராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு நடராஜ். இப்போ தாவேக்கா சொன்ன மாதிரி இந்த வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த வெள்ளை அறிக்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது வந்து நமக்கு இப்போதான் தெரியுது. தமிழ்நாட்டோட இந்த மொத்த கடன் வந்து 10 லட்சம் கோடி தான் நினைச்சிட்டு இருந்தோம். கடன்லயே ஒரு ஊழல் பண்ண முடியுமான்றது வந்து அது திமுக தான் முடியும். கடன்ல எப்படி ஊழல் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு 13 லட்சம் கோடி வந்து கடன் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மின்சாரத்துறையில மட்டுமே ஒரு 2.47 லட்சம் கோடி வந்து கடன் இருக்கிறது. போக்குவரத்து துறையில வந்து ஒரு 67,000 கோடி கடன் இருக்கிறதா வந்து சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க ஓவராலா இந்த வெள்ளை அறிக்கையை? ஒரு பக்கம் வந்து திமுகவினர் வந்து இது வெள்ளை அறிக்கை இல்லை, அது வந்து வெற்று அறிக்கைன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியில இருந்து தப்பிக்கிறதுக்காகவே வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து விட்டுருக்காங்க அப்படின்றதும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க ஓவராலா? சும்மா அவரோட திமுககாரன் கலைஞர் வழியில் வந்திருக்காண்டான்ற மாதிரி அன்னைக்கு சர்க்காரிய கமிஷனில் சொன்னவங்க வந்து என்னன்னாக்கா சர்க்கரையை வந்து எறும்பு தின்றுச்சு, சாக்கை கரையான் தின்றுச்சுன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஊழல்லையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி கடனை வந்து மறைச்சு அதில் ஒரு ஊழல் பண்ணியிருக்காங்க திமுககாரன். கிட்டத்தட்ட இப்போ என்டையராக 10 லட்சம் கோடின்னு சொன்னது வந்து 13 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கி வச்சுருக்காங்கன்றது இன்றைக்கி வெள்ளரிக்கை மூலமாக தாவேக்கா அரசு மதிப்புக்குரிய அமைச்சர் மரியல் வில்சன் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு. ஓகே. ஸோ இதில் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா அரசாங்கத்திற்கு வர வேண்டிய ரெவென்யூ, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ எல்லாத்தையும் ஆட்டையை போட்டிருக்கானுங்க அப்படின்ற ஒரு தகவலும் இப்போ வந்து கொண்டு இருக்கணும் பொழுது, அப்போ எந்தெந்த துறையிலலாம் ஆட்டையை போட்டிருக்காங்க? கனிம வளத்துறையாக இருக்கட்டும், மின்சார வளத்துறையாக இருக்கட்டும், இந்த மூலம் வந்து சேகர் பாபுலாம் கூட சிக்குவார் போட்டிருக்கு, அவர் துறையில் சில விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்கன்ற மாதிரியான தகவல் வந்து கொண்டிருக்கிற பொழுது இப்போ இதெல்லாம் விசாரணைக்கு உட்பட்டதாக நீங்கள் பார்க்கப்படுகிறது. ஆனால் மிக முக்கியமாக தனி மனிதனுடைய கடன், உங்கள் தலையில் ஏன் தலையும் இப்போ நம்மலாம் 10 ரூபாய் என்கிட்ட கேட்கறதுக்கே சங்கடப்படுவோம். என்ன சொல்கிறீங்க? நம்ம ஏன் போய் அடுத்தவன்ட்ட கேட்பானதுக்கு சும்மா இருந்துட்டு போயிடலான்ட்டு. ஆனால் லோன் எங்கேயும் வாங்கினது லோன் வாங்குறது இல்லை. அதை விட முக்கியமான விஷயம் தெரியுமா? எங்களை மாதிரி ஆளுக்கு லோன் கொடுக்க மாட்டானுங்க. அரசியல்வாதிக்கு லோன் கிடையாது. ஆனால் ஏன் தலையிலே நீ லோன் வாங்கி வச்சுட்டு போயிருக்க பாரு. 1 லட்சத்துக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்சத்து வந்து என் தலையில் வந்து நீ கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்க. அப்பா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எப்போ அந்த கடன் அடைப்பீங்கன்னு சொல்லணும்ல. இதில் கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, கடனை வாங்குவதை தாண்டி இவ்வளவு கடனை ஏண்டா ஏற்பட்டுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸ்டாலின் அவர்கள் நீ என்ன சொன்னீங்க? பல ஆயிரம் கோடி முதலீடாக வெளிநாடுகளிலிருந்து பணம் உள்ள வந்திருக்கு. அப்போ பல ஆயிரம் கோடி வர்த்தகத்திற்கு உள்ள வந்திருக்குனாக்கா என் மீது மக்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை கூடணுமா குறையணுமானாக்கா குறையணும். ஆனால் இங்கே நீ கூடியிருக்கு. என் மீது இருக்கக்கூடிய கடன் சுமை குறையணுமா கூடியிருக்கணுமானா தனிப்பட்ட நபர் மீது இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் தலை மீதும் இருக்கக்கூடிய கடன் சுமை கூடியிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய கடன் சுமையும் கூடியிருக்கணும் பொழுது அப்போது வந்த பணம் எங்கே போச்சு? ஏன் அப்போ வீட்டுக்கு போச்சு? எந்த கஜானாவுக்கு போயிருக்கு? இது வந்து சப்ஜெக்ட் வெரிஃபையா? அவங்க வந்து மக்களுக்கு தானே சார் தொடர்ந்து வந்து நல்லதை வந்து யார் மக்களுக்கு செஞ்சேன்றதான கேள்வி. நீ வசவசம் பெத்து போட்டு வச்சிருக்கிற, உன் குடும்பம் வந்து வளர்ந்து கிடக்குது. அந்த மக்கள் இல்லை சார், தமிழ்நாட்டு மக்கள் சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன கழட்டினீங்க சார்? அப்ப அந்த மகளிர் உரிமை தொகை வந்து கொடுத்தாங்க, பெண்களுக்கு வந்து அந்த பேருந்துகளை வந்து இலவச பயணம் வந்து கொடுத்தாங்க, மாணவர்களுக்கு வந்து ஊதியம் வந்து கொடுத்துருந்தாங்க, மாணவ உதவித்தொகைன்னு சொல்லிட்டு இவ்வளவும் பண்ணது வந்து இதுதான் துப்புக்கட்ட அரசாங்கன்றது. துப்புக்கட்ட அரசாங்கம். காரி துப்புறாங்களா மக்கள்? இன்னைக்கு வந்து ஸ்டாலின் வரைக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் எம்எல்ஏ கூட இல்லாமல் உட்கார வச்சிருக்காங்களா? காரணம் தான் தம்பி.
நீ எங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குற, அந்த வாக்குறுதி கொடுக்குறேன்னா அந்த வாக்குறுதிக்கு தேவையான ரிசோர்ஸை இங்கேருந்து நீ எடுத்து கொடுக்கணுமா? நோகாமல் வெளியில இருந்து கடனை வாங்கி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்பிட்ட. ஓகே, கரெக்டா? கிளம்பிட்டா இல்லையா? இப்படின்னா என்ன சார் இது? இப்படி அது அவங்களுக்கு தெரியும். புரியுதா? அப்போ இந்த கடனை வாங்கி கொடுக்கறதுக்கு நீ எதுக்கு? அப்போ நீங்க இருக்க அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர். உன்னால வந்து அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய தகுதி கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷனா என்னன்னு தெரியாது. உன்னுடைய பொருளாதாரத்துறையை வந்து ரொம்ப மந்த நிலையில் வச்சிருக்கிற. பிடிஆர் சொன்னதான் அப்போ உண்மையோ என்று இன்னைக்கு மக்கள் விவாதிக்க தொடங்கிட்டாங்க. என்னது? கலைஞர் வாழ்நாளில் சம்பாரிச்சதை உதயநிதியும் சபரீசனும் சேர்ந்து ஒரே வருடத்தில் சம்பாதித்து விட்டார்கள். 2 வருஷத்துல சம்பாதிச்சு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ வெளியே எவ்வளவு சம்பாதிச்சாங்கன்னு சொல்லுங்க சார். அது 30,000 கோடி சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி 30,000 கோடி 30,000 கோடி சம்பாரிச்சாங்கன்னு சொல்லி பிடிஆருடைய ஆடியோ வெளியில் வந்து நம்ம தகவல் பார்த்தோம். ஆனால் அந்த ஆடியோ பொய்ன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பிடிஆரே அந்த துறையிலேருந்து மாற்றினாங்கன்னும் பொழுது அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய நிதி நிலைமையை மோசமாக்கி வச்சுட்டு போயிருக்கீங்க, தமிழ்நாடுடைய பொருளாதாரத்தை மோசமாக்கி வச்சுட்டு போயிருக்கீங்க. நம்பர் 1. நம்பர் 2, சரி நீயே சொல்கிற நாங்கள் ஏற்கனவே நிதிநிலையெல்லாம் கொடுத்துருக்குறோம், தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ கடன் வாங்கியிருக்கோம், நீ கடன் வாங்கி தான் 1000 ரூபா எல்லாத்தையும் கொடுத்துருக்குன்னு உனக்கு தெரியுதுல. அப்புறம் என்ன பட்டருக்கு நீ வந்து கார் ரேஸை வந்து ஊருக்குள்ள நடத்தின? ஃபார்முலா F1 கார் ரேஸ் வந்து உதயநிதி நடத்துனீங்கல்ல, யாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நடத்துனீங்க நீங்கள்? இல்லை சார், இதெல்லாம் வந்து ஒரு அதனால உனக்கு ரெவென்யூ தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு வந்திருக்கா வரலையா? வரல. அப்போது அதுக்கு தான் சொன்னேன், அறிவு இருக்கிறவன் அறிவுத்தில் நடத்துகிறான்னு நீ சொன்ன போது திமுககாரன் சொன்ன போது நீ ஏன்டா நடத்துகிறேன்னு அதனால தான் கேள்வி கேட்டேன். உனக்கு அறிவுக்கு என்ன சம்பந்தம்? கரெக்டா தம்பி? அந்த ட்ராக்ல ஓட்ட வேண்டிய கார் ரேஸ் F1 ரேஸ்ன்றது வந்து ட்ராக்ல ஓட்டணும். அப்போ ட்ராக் எங்கே இருக்கோ அங்கே தான் போய் ஓட்டணும். எவனாவது உன் சௌரியத்துக்கு ஒப்பே முதலமைச்சன்றதுனால நீ வந்து என்ன பண்ண, ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லா இருக்கக்கூடிய ரோடை பேத்துட்டு அதுக்கு தனியாக ட்ராக் போட்டு அதுக்கு தனியாக வந்து ஒரு ரேஸ்க்கு நடத்தி முடிச்சு மறுபடியும் அந்த ரோடை பேத்துட்டு மறுபடியும் சாதா ரோடு போடுற. இதுக்கு எவ்வளோ காசு வரையமாகுது? யார் வீட்டு காசு? உங்கள் ஒப்பே வீட்டு காசா? நம்மளுடைய வரி பணம் இல்லையா? அப்படி அப்போ உதயநிதியோடைய தனிப்பட்ட இன்பத்திற்காகவும் யாரையோ மகிழ்விப்பதற்காக அவர் செய்த ஒரு விஷயத்திற்காக எதற்காக என் மக்களுடைய வரிப்பணம் வந்து 200 கோடியை கொண்டு போய் நீங்கள் போட்டீங்க, அது மூலமாக அரசாங்கத்திற்கு வந்த ரெவென்யூ என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ தொடர்ச்சியாக இவ்வளவு முட்டாள்தனம் செய்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி நம்ம அமலப்படுத்துகிறோம். தொடர்ச்சியாக எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள் வந்து ஏழ்மையிலையும் வறுமையில் இருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தில் வந்து கொளுத்து போயிருக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் பார்க்குறோம்ல. 0ல் ஆரம்பித்த திமுக நம்மளுடைய வாழ்க்கை இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு மேலே வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன? வாழ்க்கை உழைப்பு. எங்கே வச்சு உழைச்ச? சார், மக்களுக்காக தொடர்ந்து வந்து உழைச்சாங்க. எங்க வச்சு உழைச்ச? அதுவும் இல்லாம அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவும் ஓ, அது உழைப்பாது. ஊர்த்தாலி அறுத்து இதில் போடுவாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களை போய் கேளுங்க, அவங்க உழைச்ச லட்சணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ரெட் ஜெயின்ற ஒரு நிறுவனத்தின் மூலமாக தமிழ் சினிமாவை ஆக்கிரமித்து விட்டார்கள். ஒவ்வொரு ப்ரொடியூசரும் வந்து கதறக்கூடிய காட்சி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருக்குது. கலைஞர் வந்து எழுத்தாளராக இருந்தாரு. அது ஆமாம், வான்கோழி நச்சுக்குன்னா வாலிப வருதுன்னு இயக்க நடிப்புக்கெல்லாம் எழுதினாரு. எழுத்தாளர் தான். சொல்லுங்க. பராசக்தி மாதிரியான படங்களும் எடுத்திருக்காங்க. இப்போ 2 வேலையும் செஞ்சிருக்காரு பாஸ். நம்ம அந்த மாதிரி அப்படி சொல்ல சார், எனக்கு கலைஞர் வந்து பராசக்தி எடுத்த கலைஞரா தான் தெரியும். நீங்க இப்போ புதுசா ஏதோ அது அவங்க வரலாறு படிக்கும்போது கண்ணதாசன் எழுதிய வனவாசம் படிக்கும்போது தெரிஞ்சுது. டிக்கெட் எடுக்காம வந்தாரு, இந்த மாதிரி புத்தகம் எழுதியிருக்காருன்ட்டு அதை பார்த்து நம்ம கற்றுக்கிறது தான். ஓகே. இப்போ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் வந்து இந்த மாதிரி சீரியல்ஸ்ல புக் எழுதினாரா? புக் இல்லை சார், சீரியல்ல நடிச்சார் சார். சீரியல்ல பேமெண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் சீரியல்ல பேமெண்ட் என்ன தெரியுமா? அது நீங்க உச்சபட்ச ஆர்டிஸ்டா இன்னைக்கு சம்பளத்தை விட்டுருங்க, அவர் நடிச்ச காலத்துல சம்பளம் தெரியுமா? உச்சபட்ச ஆர்டிஸ்டா இருந்தால் தான் 1000 ரூபா, இல்லாட்டி 500, 200, 300 தான். 500 கூட நல்ல நடிகர்கள் தானே சார்? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அதனால தான் வாங்கல, அதனால தான் சீரியல் விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த பணத்தை வச்சுக்கிட்டா டிஃபரெண்ட் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை சார், இப்போ இவர் இருக்காரு சார், உதயநிதி ஸ்டாலின் வந்து இருக்காரு, தொடர்ந்து வந்து ஆமாம், ஆஸ்கார் அவார்டுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது அவர் நண்பர் தான், அவருடைய சகோதரர்கள் தான். என்னம்மா உதயநிதி தொடர்ந்து படங்கள் வந்து நடிச்சாரு சார். இப்போ ஆரம்ப காலத்தில் நடித்த படங்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய வெற்றி. தொடர்ந்து படம் நடிச்சாங்களா? அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சுக்கிட்டாங்களா? உன்னை நம்பி எவனும் பணம் போடல. கரெக்டுங்களா? நீ நடித்தது யார் பார்க்கறதுன்னு பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச வாழ்நாளில் அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே ரிலீஸ் பண்ணி அவங்களே ஆளை கூட்டு போனாங்க கட்சிக்காரன படம் பார்க்கறதுக்கு. இதுதான் அவங்க ஆரம்ப கட்ட காலத்துடைய உதயநிதியுடைய வாழ்க்கை வரலாறு ஆரம்பிச்சிடும் பொழுது அவர் என்ன வந்தீங்க? இல்லை, இவ்வளோ உழைச்சி தான் வந்திருக்காங்க. நீங்கள் வந்து அது எதுவுமே இல்லாமல் சொல்கிறீங்களா? அதுக்காக சொன்னா. சரி சரி சரி. வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதை தான் நான் வந்து சொன்னேன். இந்த யாராவது ஒருத்தர் பால் டாயில் குடிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே ஒரு புகார்லாம் கொடுத்தாங்களா? அது என்ன கதை? பால் டாயில் அந்த மாதிரி செய்தியை நான் எதுவும் பார்த்தது. ஐயோ, அதாவது நீ உதயநிதியோட பெரிய நடிகராக இருப்ப போட்டிருக்க. பால்டாயில் மேட்ரு வந்து பட்டி தொட்டிலாம் பரவி இருக்கா, நான் நீங்கள் பார்க்கல. அப்படிதானே தம்பி? இல்லை சார், அது அஃபிஷியலாக நம்ம எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது. இல்லை, செய்தியில் வந்தது அவர் மீது வந்து மார்ட்டின் அவருடைய மகன் பாண்டிச்சேரியில் கட்சி ஆரம்பிச்சார்ல, அவர் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு வச்சார். அதனால தான் நான் சொல்கிறேன், இல்லாட்டி நமக்கு தெரியாது. ஓகே, ஓகேங்களா? அப்புறம் எடப்பாடியும் குற்றச்சாட்டு ஒன்று வச்சார்.
அவர் உழைச்ச உழைப்பு வந்து நைட்டில் தான் உழைச்சாரு, ம், ம். கால்களை தேடி உழைச்சாருன்னு சொல்லிலாம் ஒரு குற்றச்சாட்டு வச்சல. ஓகே. வேற என்ன உழைப்பு? இதுக்கு மேல வேண்டாம் சார். இப்ப நம்ம அந்த வெள்ளை அறிக்கைக்குள்ளேயே இதுக்கு வந்துருமா? மேல போனா ரொம்ப டேமேஜ் ஆன மாதிரி ஆயிடும். அந்த வெள்ளை அறிக்கை வந்து இப்ப அந்த கொடுத்ததுக்கான காரணம் வந்து நிறைய வாக்குறுதிகளை வந்து தாவேக்கா வந்து கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் வந்து இப்போ அவங்களால நிறைவேற்ற முடியாது. சோ அதுக்கு ஏதாவது ஒரு மடைமாற்றம் வந்து பண்ணணும். முட்டா பையங்களே, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபா மகளிர் எல்லா மகளிருக்கும் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுலேயே டுபாக்கூர்த்தனமாக செஞ்சு தகுதி வாய்ந்த மகளிர்னு செக்ரிகேட் பண்ணி நீ 2 வருஷம் 2.25 வருஷம் கழிச்சு தான் நீ கொடுக்கவே ஆரம்பிச்ச. நீ எங்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது துப்பு இருக்குதா? இருக்கான்னு கேட்குறேன். பொத்திக்கிட்டு உன் வேலை என்னவா பாரு. உன் கட்சியோட தலைவர் என்ன சொன்னார்? 6 மாதம் வரைக்கும் தாவேக்காவை நாங்கள் வந்து விமர்சிக்க மாட்டோம், நாங்கள் சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றோம், நாங்கள் மானஸ்தனுங்க, நாங்கள் சொன்ன வாக்கை காப்பாற்றுவோம்னு சொன்னார்ல. செஞ்சீங்களா? சொன்னீர்களே, செய்தீர்களா? உங்கள் பாணியிலே வரேன், செஞ்சீங்களா? அப்போ எதுவுமே இல்லை தானே. இப்போ ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த அரசியல்லாம் பண்ணி தானே சார் ஆகும். என்ன அரசியல்? அரசு அப்ப ஏதாவது சொன்னதை எதுவும் செய்ய மாட்டீங்க, கரெக்டாக தானே? இல்ல சார், இப்ப 6 மாசம் டைம் எடுத்துக்கலாம். பெரிய அளவுல எந்த ஒரு போராட்டமும் வந்து திமுக வந்து எங்கேயுமே பண்ணல. ஐயோ, நீ போராடுற அளவுக்கு என்ன ராஜா இங்கே நடந்துச்சு? போராட நினச்சிக்க உங்கள் கட்சிக்கான ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணணும். இப்போ தான் வந்து பொறுக்கித்தனம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு பெண்களை ஆபாசமாகவும் கேவலமாகவும் அரசியல் கட்சி தலைவர்களை இன்னும் கேடுகட்டத்தனமாக பேசிய ஒரு முக்தான்ற நபரை இப்போ தான் கைது பண்ணிட்டு குண்டாஸில் இன்றைக்கி வந்து வழக்கில் போட்டு உள்ளே போட்டிருக்காங்க பொழுது இனி அடுத்து வந்து நக்கீரன் கோபால் மீதும் வந்து விசாரணை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா நிர்மலா நன்றி நம்ம அந்த விஷயத்தை வந்து கோரிக்கை வைப்போம். சிறையில வந்து போட்டது வந்து தப்பு இல்லை, ஏன் அவங்க மேல வந்து குண்டாஸ் வந்து போடுறீங்க? அந்த அளவுக்கு என்ன பெரிய தப்பு வந்து 20 வழக்கு அவருக்கு மேலே இருக்குதுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா காவல்துறை சும்மா கணக்கில்லாமலாம் செய்யாது. அப்போ இதுக்கே அப்படின்னாக்கா 261 வழக்கு, 4 கொலை முயற்சி வழக்கில் வந்து நக்கீரன் வெளியே சுற்றிட்டு இருக்காப்புல. அதையும் விசாரிக்க வேண்டியதானே? விசாரிக்க சொல்லுவோம். கூடிய சீக்கிரம் அடுத்து அவரையும் அரெஸ்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ உதயநிதி என்ற மாமனிதருக்கு என்ன வேணுமா? இப்போ உதயநிதியும் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து வந்துட்டு. உதயநிதியை கைது பண்ணுற அளவுக்குலாம் வந்து இங்கே ஒன்றுமே அவர் வந்து அப்படிலாம் ஒன்றும் கழட்டல அப்படின்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குன்றீங்க தம்பி. அந்த ஆடியோ ஒன்று வந்துச்சுல, 30,000 கோடி வந்து 2 பேரும் சேர்த்து சம்பாதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு அது விசாரணைக்குரிய சப்ஜெக்ட் வெரிஃபைன்னு சொல்லி அது மாதிரி விசாரணைக்குரிய விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் உதயநிதி அவர்கள் சொன்ன வார்த்தை ஒன்று இருக்குல்ல, 4 சீட்டு சோஃபா 5 சீட்டு சோஃபாவாக மாறிவிட்டது, சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு எங்கள் ஆட்சியை குறித்து பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அதுவும் கொடுத்துட்டு அவர் என்ன மாடல் தெரியுமா? மிஸ்டர் மிட் நைட் மாடல். அவர் மாடலே அதான் தம்பி, மிஸ்டர் மிட் நைட் மாடல். ஓகே ஓகே. அவர் வந்து எங்களை விமர்சனம் பண்ணுறார். மிட் நைட்டில் தான் வந்து அவருடைய புரட்சியான வேலைகள்லாம் செய்வார், ரீட்வீட் பண்ணுவார், காலுகளை தேடி கொண்டு அழிவார். அவருடைய உழைப்பு எல்லாமே பெருவாரியாக. அதனால வந்து அவரை மிட் நைட் மாடல் தான் சொல்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? நீ எங்களை சோஃபா மாடல்னு சொல்கிற. உனக்கு அறிவுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருந்துச்சுன்னா எந்த காலத்துலடா இருக்கீங்க? நம்ம போன வாட்டி சொல்லியிருக்கோம், சோஃபாக்குள்ளே காசு வச்சு கொடுத்தாங்க, சோஃபாக்குள்ளே தங்கம் வச்சு கொடுத்தானுங்க. முட்டாள்தனத்தின் உச்சமுறையை உன்னுடைய கற்பனை கதையில கொண்டு போய் எங்கிட்ட தூக்கி போட்டுட்டு நேர்மையாக அரசியல் செய்வது எப்படின்றது மூலம் தெரிஞ்சுக்கு. ஏன் நம்ம தோற்று போனோம்? இவ்வளோ வருஷமாக இல்லாமல் வந்து ஒரு எம்எல்ஏவை கூட வர முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் தோற்று போவதற்கான காரணம் என்ன? நம்ம கட்சியில் வந்து 16 அமைச்சர் தோற்று போனதுக்கான காரணம் என்ன? மக்கள் நம்மளுடைய ஆட்சியில் நடக்கும் பொழுது வந்து வரலாற்று வரைக்கும் எந்த அமைச்சருக்கும் சேர்த்து தூக்கி மக்கள் அடித்தது கிடையாது. பொன்முடியை அடித்ததுக்கான காரணம் என்ன? இன்றைக்கி துரைமுருகன் வந்து பார்த்தீங்களா, நிகழ்ச்சிக்கு வந்துட்டு வந்து உள்ளே கூப்பிடக்கூடல கோஷ்டி அவர் பாட்டு வண்டி ஏட்டு போனார். அப்போ இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமாக கட்சி போய்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதிமுக அழிந்து கொண்டே வந்துகிட்டு இருக்குதுன்றது. அதை தாண்டி அதிமுக இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தாவேக்காக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்ன? ஆடி மாதத்துக்கு அப்புறம் திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து தாவேக்காக்கு வராங்க. அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு எனக்கு தெரியும் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு. அப்போ உங்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக கரைவதற்கான காரணம் என்ன? தளபதி விஜய் அவர்கள்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி கேட்டீங்க. இன்றைக்கி வந்து அவர் தாண்டா ஆள், அவர் தான் வந்து ஒரு முதலமைச்சர், இன்றைக்கி அவர் இருக்கும் வரைக்கும் அவர் தான் நிரந்தர முதலமைச்சர் என்று சொல்லி மக்களால் மட்டும் கிடையாது அரசியல் கட்சி தலைவர்களெல்லாம் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவரை நோக்கி எல்லா நபரும் வராங்கன்னும் பொழுது அப்போ இவ்வளோ பெரிய கரிஸ்மேட்டிக்கான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது வரலாற்றில். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வரலாற்றில் எம்எல்ஏவாக தான் எல்லாருமே வந்து உள்ளே போய் அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் ஆவாங்க. முதல் முறையாக சட்டமன்றத்துக்குள்ளே போகும்பொழுதே வந்து சிஎம் போன ஒரே நபர் யாருன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் பொழுது. அப்போ இவ்வளோ பெரிய சாதனை எப்படி அவர் படைச்சிருக்காரு? கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் இவ்வளோ ட்ரமாட்டிக்கான சேஞ்சஸ் நடக்குது. நம்ம 2 பேரும் எதிர் கட்சியாக இருந்து கொண்டு ஏமாற்றி கொண்டு வந்த மக்களை கடைசி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் முடிவெடுத்தது போது கூட செல்ஃப் எடுக்காமல் போய் தோற்று போய் உட்காந்துருக்கோமே என்ன காரணம்ன்றத உதயநிதி அவர்களும் எடப்பாடி அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அவர் பேர் என்னப்பா மறந்து போச்சுப்பா, ஸ்டாலின் அவர்களும் கொஞ்சம் எல்லாம் விசாரிக்கணும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஓவராக போகிற மாதிரி தான் சார் இருக்குது. அவங்க தானே முதல்வர் வந்து ஸ்டாலின் சொல்கிறத விட இப்போ தாவேக்கால இருக்க ஆட்கள் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு முன்னாள் எம்எல்ஏன்னு வந்து சொல்லுவாங்க, முன்னாள் முதல்வர்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்நாள் எம்எல்ஏ கூட கிடையாதுல்ல, அதுவே பரவாயில்ல சார், முன்னாள் எம்எல்ஏ பரவாயில்ல, இந்நாள் எம்எல்ஏ கூட இல்லாத ஸ்டாலின் அவர்களை விசாரிக்க சொன்னாங்க. சார் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வெள்ளை அறிக்கை மட்டும் இந்த தமிழ்நாட்டில் இருக்க கடன்களை தான் வந்து சொல்லியிருக்காங்க.
திமுக பண்ண ஊழலை வந்து வெளியே வந்து எங்கேயுமே வந்து சொல்லலை. ஒருவேளை மியூச்சுவல் டீலிங் வந்து திமுகக்குள்ளேயும் தாவேக்குள்ளேயும் இருக்கு அப்படின்ற விமர்சனம் வந்து வந்துட்டு இருக்கே சார். இது 4.25 வருஷம் முடிஞ்சு போச்சா? வெள்ளரிக்கை எப்போ வந்துச்சு? நேத்தானே. ஆமா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல. இனி அடுத்து எந்தெந்த ஊழல்லாம் செஞ்சுருக்காங்க, அதுலேயே தெளிவாக ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டது. ரிசோர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய வளங்கள்லேருந்து வரக்கூடிய நிதி எதுவுமே நேரடியாக அரசாங்க கஜானாவுக்கு வரவில்லை குறிப்பிட்டிருக்காரா? அப்போ அதெல்லாம் என்ன அர்த்தம்? முறைகேடு, ஊழல்னு அர்த்தம். இதை குறித்து நீ அடுத்து விசாரணை நடக்கும். நிச்சயமாக அதுக்குரிய அந்தந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அந்தந்த துறையில் என்னென்ன ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி விசாரித்து அதுக்கப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்புறம் அவர் வந்து சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் நிர்மல்குமார் அமைச்சர்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வைப்பாங்க. பொழுது ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய திமுகவுடைய கூடாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தவிடுபடி ஆக்கப்பட்டு இந்த முறை வந்து பைனாப்பிள் கேஸில் என்ன கொடுக்க மாட்டாங்களே உங்கள் ஆட்சியிலேயே உள்ளே வச்சாக்கா. ஓகே சார். இப்போ அந்த எலெக்ஷன் முன்னாடி வந்து விஜய் அவர்கள் வந்து சொன்னது என்னன்னா, தமிழ்நாடு அரசு வந்து கடனில் வந்து தத்தளிக்குது, எந்த ஒரு முன்னேற்றமும் வந்து தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு டெல்லிக்கு அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போகும்போதே வந்து தமிழ்நாடு அரசோட அந்த பெருமையை வந்து சொல்லியிருந்தார். இப்போ அதே மாதிரி இந்த வெள்ளை அறிக்கையும் தெளிவாக சொன்னது என்னன்னா, இந்திய அரசோட அந்த வரம்புக்கு உட்பட்டு தான் வந்து கடன்களை வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி திமுக ஆட்சியில் வந்து கொண்டு வந்த அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து நாங்கள் அதில் எந்த ஒரு குறையும் சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை அறிக்கையில் வந்து வந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? திமுக கொண்டு வந்த திட்டங்களில் பிரச்சனை கிடையாது தம்பி, அதற்கான ரிசோர்ஸ், அதற்கான பணத்தை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மனித வளம், இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளம், இங்கே இருக்கக்கூடிய மேன் பவர், இங்கே இருக்கக்கூடிய தொழில் வளம் எல்லாத்தையும் வச்சு அது மூலம் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிகிட்டே வந்திருக்கணுமே தவிர கடன் வாங்கி 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 அதில் கொண்டு வந்து மேலும் கடன் சுமை சுமத்தி கொண்டு போவதுக்கு அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் டோட்டல் ஃபெயிலியர். ஆட்சினா என்னன்னு தெரியல, அதிகாரம் என்னன்னு தெரியல, அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு தெரியல. ஒரு பொம்மை முதலமைச்சராகத்தான் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்தார் என்பதற்கு ஒரு பெரிய சான்று இல்லையா? அப்போது பலாயிரம் கோடி வந்து வர்த்தகமாக 3 நாடுக்கு போனேன் உள்ளே வந்திருக்குன்னு சொல்லி டிஆர்பி ராஜா வந்து உருட்டினார், கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் உருட்டினது எல்லாமே பொய் இல்லையா? அப்போ பலாயிரம் கோடி முதலீடாக வந்ததுன்னு சொன்னீங்களா, அந்த பணம் எங்கே போச்சு? இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போது இது எல்லாமே விசாரணைக்கு உட்படும் பொழுது மன்னன் மாமன்னன் எல்லாருக்கு மீதும் வழக்கு வந்து பதிவு செய்யப்படும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜினா அவர்கள் மீது மாண்புமிகு அமைச்சர், அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜினா மீது வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியின் பேரிலாக அவரை பற்றி அவர் குடும்பத்தினரை பற்றி அவதூறு பரப்புனதுனால இன்றைக்கி அவர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காரு. ஆதவர்ஜினா வழக்கு தொடர்ந்திருக்காரு. 1 கோடி நஷ்டஈடு கேட்டு வந்து வழக்கு போட்டு நோட்டீஸ் போயிடுச்சு ஸ்டாலின் அவர்களுக்குன்னு பொழுது. அப்போது இதற்கு முன்னாடி ஸ்டாலினை தொடுவதற்கு எல்லாரும் அஞ்சுனாங்களா? இன்னைக்கு என்ன கதை? புரியுது சார். அவ்வளோ ஈஸியாக ஸ்டாலின் அவர்களை வந்து தொற்ற முடியாது சார். தமிழ்நாடே வந்து ஸ்தம்பிக்கும் தானே சார். திமுகவினர்லாம் ஒரு பக்கம் கொந்தளிக்க தானே சார் செய்வாங்க. அப்படியா தம்பி? நீங்கள் ரொம்ப சாதாரண நினச்சிடாதீங்க சார். ஸ்டாலின் மோர் டேஞ்சரஸ் தன் கருணாநிதி சார். மோர் டேஞ்சர்னா புரியலையே எனக்கு. கருணாநிதி அவர் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு நீயும் மின்முட்டேன் நானும் மின்முட்டேன்னு எதுக்கு காசுன்னு சொல்லிட்டு அங்கேருந்த காசு எடுத்துகிட்டு வந்தாராங்க. இதுதான் எனக்கு அந்த வரலாறுலாம் இருக்குது தம்பி. என்ன மோர் டேஞ்சரஸே புரியல எனக்கு. ஆட்சி யார் ஆட்சி? தாவேக்கா ஆட்சி. தப்பு யார் பண்ணாலும், திருட்டுத்தனம் பண்ணாலும், இயக்கத்தனம் பண்ணாலும், மக்களை வதச்சிக்கினாலும், அரசாங்க கஜானாக்கு வரக்கூடிய பணத்தை திருடினீங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தான் செய்வோம். அதான் சொன்னல, நீ மன்னனாரு மாமன்னனாரு யாராவன ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்னா புகழ்ந்தாங்கல்ல, புகழ்ந்தவன் தப்பு பண்ணாலும் தூக்குவோம், யாரை புகழ்ந்தியோ அவன் தப்பு பண்ணாலும் தூக்குவோன்றதான் இன்றைக்கி. அப்போது எல்லாரும் சரிசமம். அதாவது தாவேக்காவே இருக்கக்கூடிய நபரே வந்து நீங்கள் நம்ம ஆட்சி ஒரு ஆட்டம் ஆடலாம் நினச்சிங்கனாக்கா அதுக்கு இது இடம் கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அழிச்சிருக்குன்னு சொன்னாரா முதலமைச்சரே? இப்போ திமுக காரன் திருத்தனம் பண்ணுறதை விட்டுவார் அவரு. சட்டம் தன் கடமை எப்பயுமே செய்யும் தம்பி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். You know you are special when you're with GT Holidays. நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.